அது மங்களபுரம் என்ற ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் அழகான வயல்கள் இருந்தது, மரங்கள் இருந்தது, நீர் இருந்தது. ஆனால் கூடவே ஒரு பெரிய பிரச்சனையும் இருந்தது. அந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் மிகவும் வித்தியாசமாக இருப்பார்கள். ஆனால் அந்த கிராமத்து மக்கள் அனைவருமே ஒரே விஷயத்தில் ஒத்துப்போனார். அனைவருமே சோம்பேறித்தனத்தில் ஊறிப் போயிருந்தார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு சோம்பேறி என்றால், பசித்தால் கூட பக்கத்தில் இருக்கும் மரத்தின் பழங்களை பறித்து உண்ணமாட்டார்கள். ஏனென்றால் பறிக்க சோம்பேறித்தனம் பட்டு அந்த பழம் தானாக விழும் வரை காத்திருப்பார்கள். ஆனால் இந்த கிராமத்தில் இவர்களுக்கு முற்றிலும் மாறாக ஒருத்தன் இருந்தான். அவன் மிகவும் கடின உழைப்பாளி. அவன் பெயர் ராமையா. ராமையாவை பார்த்து இந்த ஊர் மக்கள் அனைவரும் பொறாமைப்படுவார்கள். ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு தெரியவில்லை, ராமையாவின் ஒரு செயல் இந்த ஊரையே மாற்றப் போகிறது என்று. அன்றொரு நாள் ராமையா வழக்கம் போல் வயலுக்கு சென்றார். ராமையா, இங்கே ஒரு நிமிஷம் வாருங்கள். என்ன சோமு, ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறாய்? ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் ராமையா, ஒரு பெரிய பிரச்சனை. நான் காலையில் தண்ணீர் பிடிப்பதற்காக வந்தேன். நான் வந்து 5 மணி நேரம் ஆகிவிட்டது. ஆனால் என்னால் தண்ணீரை எடுக்க முடியவில்லை. அதனால் தான் என்ன செய்வது என்று தெரியாமல் இங்கே அமர்ந்திருக்கிறேன். என்ன சொல்கிறாய் சோமு? இங்கேதான் இவ்வளவு தண்ணீர் இருக்கிறதல்லவா? நீ அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டியதுதானே? அதை விட்டுவிட்டு ஏன் இவ்வளவு மணி நேரமாக சும்மாவே உட்கார்ந்திருக்கிறாய்? என்ன ராமையா, இப்படி சொல்லிவிட்டீர்கள்? நேற்று நான் தண்ணீர் குடிக்க வரும்பொழுது ஆற்று நிறைய தண்ணீர் இருந்தது. இன்று பாருங்கள், தண்ணீர் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. நான் எப்படி இதில் போய் தண்ணீர் எடுப்பது? அதனால்தான் ஆற்றின் முழுவதும் தண்ணீர் அதிகரிக்கும் வரை நான் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன். இதை கேட்ட ராமையாவுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆற்றில் குனிந்து தண்ணி எடுப்பதற்கு கூட இவ்வளவு சோம்பேறித்தனம் பட்டு 5 மணி நேரமாக சும்மாவே அமர்ந்திருக்கிறானே, இவனை என்ன சொல்லித் திருத்துவது என்று தெரியவில்லையே. இந்த மாதிரி முணங்கிக் கொண்டே ராமையா அங்கிருந்து புறப்பட்டார். ராமையா அன்று அவன் வயலில் மிகவும் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தான். அந்நேரத்தில் அவனுக்குள் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த ஊரில் இருக்கும் மக்கள் ஏன் மிகவும் வித்தியாசமாக நடந்து கொள்கிறார்கள்? இந்த ஒரு கேள்வி அவனுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. சூரியன் மறைய ஆரம்பித்துவிட்டது. ராமையா தன்னுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினாள். அந்த நேரத்தில் ராமையாவுக்கு சட்டும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி. சோமு இன்னும் தண்ணீர் பிடிக்காமல் அங்கேயே அமர்ந்திருந்தான். ஏன் சோமு, நீ காலையிலிருந்து இங்கேதான் இருக்கிறாயா? நீ வீட்டிற்கு போகவில்லையா? சூரியனே மறைந்துவிட்டது. நீ இன்னும் இங்கு என்ன பண்ணுகிறாய்? அதுவா, நான் காலையிலிருந்து தண்ணீர் மேலே வரும் என்று இங்கேயே காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தண்ணீர் இன்னும் மேலே வரவே இல்லை. நான் காத்திருந்து காத்திருந்து மிகவும் களைப்பாகிவிட்டது. அதான் இங்கேயே உறங்கிவிட்டேன். இன்னைக்கு இந்த தண்ணீருக்கு என்னாச்சுன்னு தெரியவில்லை. என்னை ரொம்பவும் சோதிக்கிறது. சோமு, நீ கீழே இறங்கி போய் தண்ணீரை பிடிக்க வேண்டியதுதானே? அதை விட்டுவிட்டு ஏன் இவ்வளவு நேரமாக இங்கேயே காத்து கொண்டிருக்கிறாய்? நீங்கள் சொல்வது சரிதான் ராமையா. ஆனால் எனக்குதான் கீழே இறங்கி தண்ணீர் பிடிப்பதற்கு மிகவும் அலுப்பாக இருக்கிறது. அதனால்தான் நான் இவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். அவன் கூறிய பதிலைக் கேட்டு ராமையாவுக்கு தலையே சுற்றிப் போனது. அவர் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு சோம்பேறியான ஒருத்தவனை அவர் பார்த்ததே இல்லை. அப்பொழுது ராமையாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இவனிடம் இருக்கும் இந்த சோம்பேறித்தனத்தை நீக்கியே ஆக வேண்டுமென்று. அப்பொழுது சோமுவிடம் ராமையா கேட்டார். நீ ஏன் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் இப்படி நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய்? ராமையா, எனக்கும் உழைத்து வாழ வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. ஆனால் நான் எதை செய்யப் போனாலும் அது தோல்வில்தான் முடிகிறது. இப்பொழுது கூட பாருங்கள், என்னால் இந்த தண்ணீரை பிடிக்கவே முடியவில்லை. எனக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை. அதனால்தான் நான் இப்படியே இருக்கிறேன். இவனுடைய சோம்பேறித்தனத்தை அதிர்ஷ்டம் என்ற பெயரில் அவனையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று ராமையா உணர்ந்தார். அப்பொழுது ராமையாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இவனுக்கு இவனுடைய தவறை உணர்த்த வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். மறுநாள் காலையில் சோமுவை தேடி ராமையா அவர் வீட்டுக்கே சென்றார். இதுவே அவர் போட்ட திட்டத்தின் முதல் படியாக அமைந்தது. சோமு, நேற்று நீ உன்னை ஒரு அதிர்ஷ்டமில்லாதவன் என்று கூறினாயே, அதை மாற்றுவதற்குத்தான் இப்பொழுது நான் இங்கே வந்திருக்கிறேன். சோமு, நான் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்கிறேன். என் கையில் இருக்கிறது இது ஒரு அதிர்ஷ்டக்கல். இந்த கல்லை நீ உன்னுடனே வைத்துக்கொள். இனிமே நீ எது பண்ணாலும் உனக்கு வெற்றிதான் வரும்.
ராமையா, என்ன சொல்கிறீர்கள்? அதிர்ஷ்ட கல்லா? அப்படின்னு ஒரு கல் இருக்கா என்ன? நீங்கள் கூறுவதை நான் எப்படி நம்புவது? நீங்கள் என்னை முட்டாளாக்க பார்க்கிறீர்களா? இல்லை சோமு, உண்மைதான். நீ நம்பவில்லை என்றால் இந்த கல்லை உன் கூடவே வைத்துக்கொள். 30 நாட்களுக்குள் இந்த கல்லின் பயன் உனக்கு தெரிய வரும். இதன் பிறகு உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும். சோமு நம்பிக்கையே இல்லாமல் அந்தக் கல்லை எடுத்துக்கொண்டு ஊர் மக்களைப் பார்க்கப் போனான். அவனுக்குள் சிறிதளவு ஒரு எண்ணம் தோன்றியது. ஒருவேளை ராமையா சொன்னது போல் நம் வாழ்க்கை மாற வாய்ப்பிருக்கிறதோ? அவன் இந்த ரகசியத்தை ஊரிலிருக்கும் அனைவரிடமும் கூறினான். ஆனால் யாரும் நம்பவில்லை. அனைவரும் சோமுவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சோமுக்கு அது மிகவும் அவமானமாகப் போய்விட்டது. இது உண்மையா பொய்யா என்பதனை நாம் பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்று ராமையா கூடவே சோமு வேலைக்கு செல்கிறான். இன்றைக்கு மழை பெய்யப் போகிறது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் சோமு இன்னைக்கு அதிசயமாக நீ வேலைக்கு வந்திருக்கிறாயே. இல்லை, நீங்கள் கொடுத்த கல்லு உண்மையா பொய்யா என்று உபயோகித்து பார்த்தால்தானே தெரியும். அதனால்தான் நான் இன்றைக்கு வேலைக்கு வந்தேன். அப்படியா? மிகவும் மகிழ்ச்சி. நீ இன்றைக்கு வேலைக்கு இங்கே வந்திருக்கிறாயே, இதுவே ஒரு சிறிய மாற்றம்தான். ஆமாம், நீ இந்த விஷயத்தை ஊர் மக்களிடம் கூறினாயா? ஆமாம் ராமையா, ஆனால் யாருமே நம்பவில்லை. எல்லாரும் என்னை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். எனக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. என்னை எல்லாரும் முட்டாள் என்று அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதற்காகவே நான் இந்த கல்லை உண்மை என்று நிரூபிக்க வேண்டும். அதனால்தான் நான் இன்னிலிருந்து உழைக்க ஆரம்பித்து விட்டேன். சோமு, நீ உன்னுடைய உழைப்பை மட்டும் போடு, மத்ததெல்லாம் தானாக நடக்கும். இன்றைக்கு உன்னை கிண்டல் செய்த இந்த மக்கள் கூடிய சீக்கிரத்திலேயே உன் முன்னேற்றத்தை பார்த்து வாயை பிளக்கப் போகிறார்கள். இந்த மாதிரியெல்லாம் கூறி சோமுவை உற்சாகப்படுத்தினார் ராமையா. ஆனால் ராமையா உள்ளுக்குள்ளே சிரிக்க ஆரம்பித்தார். அவர் கிளப்பிவிட்ட சிறிய பொய் இன்று காட்டுத் தீயாக பரவிவிட்டது. அவர் கூறியது பொய்யாக இருந்தாலும் அது இந்த ஊருக்கு நன்மையைத் தரும் என்று அவர் நினைத்தார். அதுபோலவே இன்று சோமு உழைக்கத் தொடங்கிவிட்டான். இவனை பார்த்து ஊர் மக்களும் திருந்துவார்கள் என்று ராமையா போட்ட திட்டம் நல்லபடியாக ஆரம்பிட்டது. சில நாட்களுக்குப் பிறகு சோமு உழைத்ததற்கு பலனாக அவன் தோட்டத்தில் காய்கறி பழங்களெல்லாம் அறுவடை செய்ய ஆரம்பிட்டான். இதை பார்த்த ஊர் மக்கள் ஒருவேளை அந்த அதிர்ஷ்டக்கல்லால்தான் சோமுவுக்கு இதெல்லாம் நடக்கிறது என்று எண்ண ஆரம்பித்தார்கள். அனைவரும் ராமையா கிட்ட எங்களுக்கும் அதிர்ஷ்டக்கல் வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்தார்கள். ராமையா சிரித்துக்கொண்டே அனைவருக்கும் ரோட்டில் இருக்கும் சாதாரண கல்லை எடுத்துக் கொடுத்தார். பரவாயில்லை, நம் போட்ட திட்டம் நன்றாக வேலை செய்துவிட்டது. இவர்களுடைய சோம்பேறித்தனத்தை மறந்து அதிர்ஷ்டத்தை நம்பி இப்பொழுது இவர்கள் உழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் கூறியது பொய்யாக இருந்தாலும் இந்த ஊர் மக்களைப் பொறுத்தவரை அது ஒரு அதிர்ஷ்டக்கல். கூடிய சீக்கிரத்தில் அவர்களும் இந்த உண்மையை தெரிந்து கொள்வார்கள். இப்போதைக்கு இவர்கள் உழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுவே எனக்கு மகிழ்ச்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில பாப்போம்.